சார் வணக்கம். என் பேர் சேதுராமன். நான் தெத்தூர் கிராமம் ராமக்கோணத்துலேயே உங்களுக்கு இடம் இருக்குது. இந்த இயற்கை விவசாயத்தில் நமக்கு தென்னை மரம் இருக்குது, மாமரம் கொஞ்சம் இருக்குது. இதில் இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் போட்டது எனக்கு நல்லா பலனாக தெரியுது. ரசாயன உரத்தை பயன்படுத்தேன், ஆட்டு எருவுலாம் போட்டு பார்த்தேன், அப்படி ஒன்றும் பலன் கிடைக்கல. இப்போ ரசாயன உரத்தை மாற்றி ஈடு ஒரு விலைக்கு தென்னை மரத்தில் ஒரு 10-11 காய் எங்களுக்கு வந்தது. இப்போ ஒரு 12-13 காய் நல்லா கிடைக்குது. நம்மளுக்கு இந்த இயற்கை உரம் இது நம்மளுக்கு பரத்தை கொஞ்சம் அந்த ஏரியாவில் இருக்குன்னு வந்தால் அப்படியே சார் வச்சு ஒரு மரம் பேர் கொடுங்க. அப்புறம் பண்ணி நம்ம தான் ஒரு 10 மரத்துக்கு எனக்கு கொடுத்தா அப்படியே 10 மரத்தை ஈடு எப்போ காட்டிலும் ஒரு டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. எப்படி டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுன்னா, அந்த 10 மரத்துக்கு ஒரு 250 காய் வெட்டுறது. அந்த காய் நான் அந்த வட்டம் ஒரு 300-380 காய் வந்துச்சு. 300 காய் எங்களுக்கு ஒரு சுத்தமாக அப்படியே எப்படி சொன்னால் பாலிஷாக தரம் நல்லா பாலிஷாக கொடுத்த ஒரு அது உரத்துக்கு காய் சுத்தமாக நல்லா பாலிஷாக இருந்துச்சு. மார்க்கெட்டு நிலவரத்தில் அந்த காய் 300 காய் மற்ற நேரம் நாங்கள் விற்க போகும்போது ஒரு 10 ரூபா விற்று, அன்றைக்கி அந்த காய் ஒரு 12 ரூபாய்க்கு எங்களுக்கு கேட்டாங்க. அது தரமாக இருந்துச்சு, காய் நல்லா ஒரு பாலிஷாக இருந்துச்சு. இந்த இது இல்லாமல் மட்டைகள் மற்ற அந்த அந்த ஒரு பழுப்பு மட்டைகள் இதெல்லாம் இல்லை, மரம் சோங்காக இருந்துச்சு. சக்தி இயற்கை உரத்தில் சர்வீஸ் மேன் எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்துடுறாங்க. அவங்களா அதை நம்ம இருந்தாலும் இல்லாட்டி கூட தோட்டத்தில் நாட்டி அவங்களா பார்த்துட்டு என்னென்ன இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துறாங்க. ரெண்டாவது அவங்கள்ட்ட அவங்க மருந்து கேட்டாமல் கொடேஷன் போட்டு அவங்கள இறக்கி சரி ஆள் டிமாண்டாக இருக்குன்னா நாங்களே பார்த்து கொடுத்துறோம், அவங்களே பார்த்து மருந்து வச்சு கொடுத்துறாங்க. மூணாவது என்ன பிரச்சனை சொன்னால், அவங்க அந்த கரெக்ட் டயத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு கூட கேரண்டி கொடுத்துருக்கோன்னா அவங்க 5 மாதத்துலேயே நம்மளுடைய பொருளாதாரத்தை பார்த்துட்டு அவங்களே வச்சு கொடுத்து கட்டுறாங்க. சக்தி உலகத்தில் சார் நல்லா எங்களுக்கு பெனிஃபிட் எப்படி சொன்னால், நாங்கள் ரசாயன உரம் மற்ற ஆட்டு உரம் இப்படி போட்டு கொடுக்கும்போது அவங்க இயற்கையாக பார்த்தாங்க, நல்லாயிருக்கும் பழம் நல்லாயிருக்கும், நீங்கள் வைங்க வச்சு பாருங்க. சரி சார்னு வச்சு கொடுத்தேன். வச்சது இப்போ நல்லா ஒரு தரமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்வீஸ் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. இதில் என்ன கேரண்டா, இப்போ நான் வச்ச பிறகு எங்கள் பக்கத்தில் இருக்க என் மாமா ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 10-5-60 மரம் இருந்துச்சு. அவர்கிட்ட மாமா நல்லா இருக்கும் மாமா, வைங்க மாமான்னு சொன்னேன். அவர் வச்சது அவருக்கு நல்லா பலன் கொடுக்குது. இதுக்கு நம்பியிருக்கலாம். சக்தி நம்பியிருக்கலாம், மீன் போகலாம்.